கண்டாரை நோக்கி கருத்தோடு இருப்போர்க்கு கொண்டாட்டம் ஏதுக்கடி குதம்பாய், கொண்டாட்டம் ஏதுக்கடி. காலனை வென்ற கருத்தறிவாளர்க்கு கோலங்கள் ஏதுக்கடி குதம்பாய், கோலங்கள் ஏதுக்கடி. குதம்பை சித்தர். ஏய், இங்க நான் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லாத விஷயத்த அது என்ன வந்தவனே விஜய் விஜய்னு மாப்பிள்ளையே கூப்பிடுற? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். விஜய் சாருங்க, எங்க அப்பா கிட்டயே நானும் உங்க பொண்ணு காதலிக்கிறோம்னு சொல்லிட்டான் சார். அவ காதலை எது கலைக்க பாக்குறீங்க? அப்போ உங்களுக்குன்னா ஒரு நியாயம், மத்தவங்களுக்குன்னா வேற மாதிரி நியாயமா? குட் கொஸ்டின் மாம்ஸ், குட். எப்படி பால் போட்டாலும் சிக்ஸரா அடிக்கிறானே, இவன் எப்படி வழி கொண்டு வருது? அன்ரூலி ஃபெலோ. நானும் உங்க மகனும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில சோல்ஜர்ஸா வேலை பார்த்தோம். எதிரி நாட்டுக்காரன் குண்டு போட்டதுல விஷப்புகப்பட்டு உங்க மகனுக்கு கண் பார்வை போயிடும். தேவி, இப்போது நான் வேண்டுவது சித்தவனத்தில் எங்களை உள்ளே போக முடியாதபடி என்னையும் என்னோடு கூட வந்த வைத்தியரையும் சித்தர்கள் கட்டிவிட்டார்கள். அந்த கட்டை நீதான் விலக்கி வைக்க வேண்டும். பிறகு பூமி காத்தான் பட்டியை சுற்றி 8 திசைகளிலும் இருந்து அவ்வூரை அஷ்டலிங்கங்களும் காக்கின்றன. அவற்றிற்கு பாதுகாவலாக இருக்கும் சித்தர்களை வென்று அந்த லிங்கங்கள் 8ஐயும் நான் என் வசப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவ்வூரையே நான் என் வசப்படுத்த வேண்டும். அந்த 8 லிங்கங்கள் எங்கிருக்கின்றன என்பதை எனக்கு நீ சொல்ல வேண்டும். அவற்றை வசப்படுத்தும் சக்தியையும் எனக்கு நீ வழங்க வேண்டும் தேவி. கேசவா, நீ என்னிடம் 3 வேண்டுகோள் வைத்துள்ளாய். நீ பூஜைக்கு வேண்டும் போதெல்லாம் நான் பிரசன்னமாகுவேன். சித்தர்கள் கோபத்திற்கு ஆளான நீ சில யாகங்கள் செய்து அவர்கள் கோபத்தை குறைத்தால் ஒழிய உம்மால் என்றும் வனத்திற்குள் போக முடியாது. கேசவா, அஷ்டலிங்கங்கள் இருக்கும் இடங்களையும் அவற்றை வசப்படுத்தும் சக்தியையும் உமக்கு வரவழைக்க வேண்டும் என்று கேட்டாய். ஆமாம் கேசவா, முதலில் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி எமக்குண்டான நியமங்களை கடைபிடித்தால் மட்டுமே தேவ ரகசியங்களையும் அவற்றை அடையும் சக்தியையும் நான் உனக்கு வரமளிப்பேன். அதுவரை மானுட ரகசியங்களை மட்டுமே என்னால் உனக்கு வழங்க முடியும். நன்றி தேவி. உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாகுவதற்கு வேண்டிய நியமங்கள் அத்தனையும் நாம் உமக்கு செய்து உம்மிடமிருந்து தேவ ரகசியங்களை தெரிந்து கொள்வேன். இந்த பக்தனின் வேண்டுதலுக்கு மனமிறங்கி பிரசன்னமானதற்கு நன்றி தேவி, நன்றி. தேவி, சொல்லு கண்மணி. என்னப்பா, அங்க என்ன விசேஷம்? உங்ககிட்ட இருந்து ஒரு போனையும் காணும். அம்மாடி, உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குமா. என்னப்பா சொல்றீங்க? ரஞ்சனியும் கண்ணனும் காதலிக்கிற விஷயம் விஜய்க்கும் ராஜதுரைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, அப்புறம்? விஷயம் ரஞ்சனி வீட்டுக்கே தெரிஞ்சு அவங்க வீட்டுல பெரிய கலைபரமா ஆயிடுச்சு. கண்ணன் இருக்கான்ல, அவன் நேரா பிரசிடென்ட் வீட்டுக்கே போய் என் அப்பா ஜெயில இருந்து விடுதலை ஆன உடனே நான் நேரா வந்து பொண்ணு கேட்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இந்த விஷயத்த இப்பதான் ராஜதுரை விஜய் கிட்ட சொல்லிட்டு போறான். மாப்பிள்ள என்னடானா, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னமே தெரியுமான்ற மாதிரி என்ன கேட்டாரு. நான் ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. அப்பா, இப்ப விஜயோட மனநிலைமை எப்படி இருக்கு? நீ எந்த அர்த்தத்துல கேக்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது கண்மணி. இந்த விஜய் விஷயத்துல எல்லாமே வேஸ்ட். நாய் வாயில எங்க நிமித்துறது, அதுவும் இது அமெரிக்கா நாய். அப்போ நான் கேட்டேனே விஜய, உன் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கெல்லாம் ஒதுங்கிக்கணும்னு நீ சொன்னியே, அதே மாதிரி இப்ப ரஞ்சனியோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நீ ஏன் ஒதுங்கிக்க கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அதெல்லாம் அவன் வந்து சவால் விட்ட உடனே அவன் வந்து அவ்வளவு ஃபேரா அவன் கிட்ட சொல்லியிருக்கணுமா. திமிரா சொல்றான். நவ் இட்ஸ் டூ லேட்டா, இவன் சவால்ல இருந்து வாபஸ் வாங்க மாட்டானா. ரஞ்சனி அப்பாவோட ரியாக்ஷன் என்னப்பா? அம்மாடி, விஜயோட கண்ணன் தானே ரஞ்சனிக்கு பொருத்தமான ஆளு. அந்த மாதிரி தானே அவளோட அப்பாவும் அபிப்பிராயப்படுவாரு. ஆனா
விஜய் கோயிலுக்குள்ள போவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரேப்பா. அங்கதான் ஒரே குழப்பமே. இப்போ விஜய்க்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பூதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. ஆனா அவர் எதை பத்தி சொல்றாருன்னு தான் எனக்கு சரியா புரியல. விஜய் சவால்ல ஜெயிப்பானா இல்ல ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்குவானா? விஜய் பத்தி நினைச்சாலே ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. அவன் பாக்குறானோ இல்லையோ, பௌர்ணமி பூஜையை கண்ணால பார்க்காமே எங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்குமா? எதுக்குமா இப்ப சிரிக்கிற? இத்தனை நாளா நான் இருக்கேன்னு சொன்ன நீங்களே இப்படி திகைச்சு போய் நிக்கிறீங்களே. பரவாயில்லப்பா, மனுஷனோட சக்திங்கிறது ஒரு அளவு வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். அப்பா, அதனால விஜயோட என்னை சேர்த்து வைக்கணும்னு நீங்க வருத்திக்காதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்பா, ஆனா விஜய்க்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்கப்பா. நான் வச்சிடுறேன். சரிம்மா. வலி, என்னண்ணே? நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி முருகேசனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்றதுன்னு முடிவா இருந்ததுல்ல? உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுல்ல? ஆமா, எங்க நான் வந்ததுல இருந்து முருகேசனோட குரலை கேட்கவே இல்லையே. ஓ, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரா? வலி, வலி, ஏமா அழற? இப்போ நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? வலி, வலி, எதுக்குமா அழற? என்னம்மா, அண்ணன் மேல கோவமா? இத்தனை வருஷத்துல நீ ஒரு தடவையாவது லெட்டர் போட்டு கேட்டிருப்பியான்னு நீ என்ன கோச்சுக்கிட்டியா? தப்புதாமா, தப்புதான். அவர் பேச்ச மீறி போயிட்டேன். என் மேல அவரு கோவத்துலதான் இருப்பாரு. நான் லெட்டர் போட்டா கூட அவர் பதில் போடுவாரான்னு எனக்கு சந்தேகம், பயமும் இருந்துச்சு. என்ன மன்னிச்சிடுமா, என் மேலதாம்மா தப்பு. அப்பா திட்டினா என்ன? நான் உங்களை பத்தி விசாரிச்சிருக்கலாம் இல்லையா? சரி, அதெல்லாம் விடுமா. மாப்பிள்ளை எங்கம்மா? வலி, ஏமா அழற? அவர் இப்போ உசுரோட இல்ல. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? எங்க கல்யாணம் நல்லபடியா தானே நடந்துச்சு. அப்பாவுக்கு துணையா கூட மாட இருந்து வைத்திய தொழில் பார்த்துட்டு தானே இருந்தாரு. திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, மூலிகை பறிக்கிறேன்னு எங்க யார்கிட்டயுமே சொல்லிக்காம சித்தவனத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. அங்க போன இடத்துல புலி அடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ரத்த கரை படிச்சு அவரோட வேட்டி சட்டை மட்டும் தானே கிடைச்சது. அதோட என்னோட வாழ்க்கையை இருண்டு போச்சுன்னு. அம்மாடி, பூவும் போட்டு எழுந்து இப்ப நீ விதவ கோலத்திலயா இருக்க? உன்னை இந்த நிலைமையில பார்க்க கூடாதுன்னுதான் இந்த அண்ணனுக்கு பார்வை போயிடுச்சா? ஐயோ கடவுளே, ஈஸ்வரா, நாங்க என்ன பாவம் பண்ணினோம்? எங்க அப்பா எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்து புண்ணியத்தை தானே சேர்த்து வச்சாரு. ஏதோ சாபம் வாங்கின மாதிரி ஒரு பிள்ளைங்க எங்களை தண்டிச்சிட்டியே. அம்மாடி, இனிமே எனக்கு பார்வை வந்ததா என்ன?
என் தங்கச்சிய விதமா கோலத்தை பாக்குறதுக்காகவா? அதை விட நான் இப்படியே இருந்துடலாமே. வைத்தியரே வாங்கண்ணே. சேது. யாரு? சேது எழுந்துருங்க. அண்ணே, நீங்க வந்திருக்கிறத கண்ணண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன். அதான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? நம்ம கண்ணனா? கண்ணா. சேது, என் நிலைமையும் என் தங்கச்சி நிலைமையும் பாத்தியா? அப்பா ஊருக்கு எல்லாம் நல்லது தானேப்பா பண்ணிருக்காரு. அவர் பிள்ளைங்க எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கேதி? நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தண்டனை கிடைச்சது சரி. என் தங்கச்சி என்னையா பாவம் பண்ணினா? இவ்வளவு சின்ன வயசுல இவளோட வாழ்க்கைய பறிச்சுட்டான் அந்த ஈஸ்வர். சொல்லு கண்ணா, நீயே சொல்லு. சேது, எல்லாம் அந்த ஈஸ்வரன் செயல்னு சொல்றோம். இந்த உலகத்துல பாவம் பண்றவங்க எல்லாம் சந்தோஷமா வாழறாங்க, நல்லது பண்றவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வேறுபாடு ஏன்னு நானும் பலவிதமா யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு தெளிவான பதில் கிடைச்சதே இல்லை. அந்த ஈஸ்வரன் மட்டும் மனுஷனா இருந்தா அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம். அவர் கல்லால இருக்காரு. அப்போ கேள்வியை நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு பதிலும் நாமல்ல கண்டுபிடிக்கணும். எது எப்படியோ சேதும், நடந்ததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. வள்ளியோட வாழ்க்கை ஒன்றும் இப்படியே இருந்துட போதில்ல. அவ வாழ்க்கையிலேயே ஒரு மலர்ச்சி ஏற்படும். அதே போல உங்களுக்கும் பார்வை திரும்பும். நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, உங்க அப்பாவை விட ஒரு வைத்தியர் உலகத்துல உண்டா? அவர் சித்தவனத்துக்கு போய் மூலிகையை பறிச்சு உங்களுக்கு பார்வையை வர வச்சிருவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சேது. கண்ணா, நான் தான் இனிமே வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன்ல. என்னால இனிமே சித்தவனத்துக்குள்ள போகவே முடியாது. அதோட இவனுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து பார்வை வர வைக்கணுங்கிற அக்கறை எனக்கு கிடையாது. வைத்தியரே, சேது, என்னடா அப்பா இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறாரு, நீங்க வருத்தப்படாதீங்க. நம்மளையே சித்தவனத்துக்குள்ள வர விடாம பண்ணிட்டாங்களேன்னு வைத்தியர் துக்கத்துல இருக்காரு. இந்த நேரம் பார்த்து நீங்க வேற இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்துட்டீங்களா? அதான் கோவமா இருக்காரு. இந்த கோவம் எல்லாம் சீக்கிரமாவே மறைஞ்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வள்ளி, அண்ணனை பாத்துக்கமா. சரிண்ணே. சேது, இப்ப நான் கிளம்புறேன். அப்பப்போ வந்து நான் உங்களை பார்த்துட்டு போறேன். சரி கண்ணா, வரேம்மா. வரேன்ப்பா. உட்காருங்க. ஐயா, பிரசிடென்ட் ஐயா, பிரசிடென்ட் ஐயா. யாரு? நான் தான் பாட்டி, குருக்கள் பையன் பிச்சுமணி. ஓ, சின்ன குருக்கள் சாமியா? வராத புள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. என்ன சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா ஆத்துல இருக்காரா? இருக்கா, கூப்பிடுறேன். அண்ணாச்சலா, அண்ணாச்சலா. பாட்டி, ராஜதுரை ஆத்துல இருக்கானா? ஓ, உன் கூட்டாளிய கேக்குறியா? ஊருக்குள்ள ஆராத்த வந்திருக்குல்ல, விஜய் தம்பி விஜய் தம்பின்னு, அது வீட்டுக்கு எடுபடி வேலை பார்க்க போயிருக்கு. இவன் ஏன் வந்தான்? வணக்கம் ஐயா. அடடே பிச்சுமணியா, சொல்லுப்பா, என்ன விஷயம்? இன்னிலிருந்து 48வது நாள் சிவராத்திரி. ஆக இன்னைக்கு அஷ்டலிங்க பூஜை. அதான் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னார். நான் எப்படிப்பா மறப்பேன்? சரி, வந்துடுறேன்னு சொல்லு. சரிங்க ஐயா, நான் சொல்லிடுறேன். வரேங்க ஐயா.
வரேன் பாட்டி. சரிப்பா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? உன்னை பார்த்தாலே வெறுப்பேத்தனம் போல இருக்கிறாயிரு. அதான். ஆமா, அது என்ன பிச்சுமணி காத்து திடீர்னு எங்க ஆத்து பக்கம் வீசுது? இன்னைக்கு அஷ்டலிங்க பூஜை. அத உங்க தோப்பனார்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ ஆமா, அது என்ன அஷ்டலிங்க பூஜை? ஏன்டா நீ விஜய் சார் கூடவே இருக்கிறதுனால அவர் மாதிரியே ஆயிடணும்னு நினைக்கிறியா? ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அது எப்படி வானத்துல இருந்து குதிச்சா மாதிரியா? அப்படின்னு நீ என்ன சொல்றியா இல்ல விஜய் சார் சொல்றியா? அவர் தான் அப்படி நடந்துக்கிறார். நோக்கு என்ன? நீ இந்த ஊருக்காரன் தானே? அஷ்டலிங்க பூஜைன்னா என்னன்னு நோக்கு தெரியாதா? டேய் எனக்கு தெரிஞ்சு என்னடா ஆக போகுது? ஏண்டா அம்பி இது இல்லாம ஞாபகம் வச்சிருப்பா? நீ தான் என்னன்னு விளக்கமா சொல்ல. இன்னிலிருந்து 48வது நாள் சிவராத்திரி. அதுக்கு வனத்துல தவம் இருக்க கோவில்ல இருக்கிற அஷ்டலிங்கங்களை ஊரை காப்பாத்துற 8 சித்தர்களும் எடுத்துட்டு வனத்துக்கு போற நாள் இன்னைக்கு. அதுக்கான பூஜை தான் நடக்க போறது. ஓ அப்போ கோயிலே கதின்னு செட்டில் ஆயிட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லு. உன் கூட வெட்டித்தனமா சுத்தின்னு இருக்கிறத விட அது எவ்வளவோ தேவல. டேய் அம்பி, என்ன மட்டும் இல்லாம விஜய் சாரியும் சேர்த்து தாக்குன்னு தாக்குற. இரு நான் அவர்கிட்டே போய் சொல்றேன். தாராளமா போட்டுக்கொடு. இன்னைக்கு என்ன பயமா? அவர் நினைக்கிற எதுவும் நம்ம ஊர்ல நடக்க போறதில்ல. எதுக்கு இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவரை ஊருக்கே போக சொல்லு. பிச்சுமணி சாமிகள் சொன்னதா கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆனா இதை நான் சொல்றதை விட நீங்களே சொல்லாமே. சொல்லுவனே. இன்னைக்கு என்ன பயமா? ஆனா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன பிச்சுமணி ரொம்ப மாறிட்ட? இப்பெல்லாம் கோயில் பிரசாதம் ரொம்ப மிஞ்சுதோ? மிஞ்சினாலும் அது செரிக்கிற அளவுக்கு நிறையவே வேலை பார்த்துட்டு இருக்கோம். சில பேர் மாதிரி தின்னுட்டு வீணா உடம்ப வளர்த்துட்டு இல்ல. டேய் இப்ப நீ யார சொல்ற? யார் அப்படி இருக்காளோ அவளை சொன்ன. என்ன ஆளை விடு. இன்னும் என்ன காணும்னு எங்க அப்பா தேடிட்டு இருப்பார். நான் கிளம்புறேன். இன்னும் அப்பா புள்ளியாவே இருறாம்பி. பரவாயில்ல, உன் கூட சேர்ந்துட்டு நாய் கடி படுறதை விட இது தேவலையோனோ. இங்க பாத்தியா, கடிப்பட்டது கண்ணி போயிருக்கு. அப்பப்போ வலிக்கவும் செய்யறது. நோக்கும் வலிக்குமே. நன்னா வலிக்குது. அதான் சொல்றேன், விஜய் சார் கூடலாம் சேராத. வரட்டுமா? டே அம்பி, விஜய் சார் மட்டும் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிட்டோம். வேலைன்னு என் முன்னாடி வந்து நிப்ப இல்ல, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. என்ன கேள்வி முறைகிற? குருக்கள் பையன்கிட்ட என்ன கேட்ட? இதெல்லாம் மட்டும் காது கேட்க உனக்கு. என்னமோ கேட்டேன், உனக்கு என்ன? அருணாச்சலா, சித்தருங்க வனத்துக்கு போக போறாங்கன்னு உடனே இந்த பயலுக்கு விஜய் தம்பிக்கு துளிர் விட்டு போகும். அளவுக்கு மீறி ஆட்டம் போடுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்குள்ள சுலபமா போயிடலாம்னு நினைக்கிறாங்க. நீதான் சூதானமா இருக்கணுப்பா. கோயிலை சுத்தி காவலுக்கு ஆளுங்களை போடு. ஆமா சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆத்தா. என்கிட்டயே சவால் விட்டுட்டு கோயிலுக்குள்ள போயிட முடியுமா என்ன? ஆக சித்தர்கள் வனத்துக்குள்ள போயிட்டா ஊரை பாதுகாக்க ஆள் கிடையாது. இந்த நேரத்துல நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கணும். இது நமக்கு தெரியாம போச்சே. எப்படியோ இத முதல்ல விஜய் சார்கிட்ட சொல்லி ஆகணும். ஏ கிழவி, ரகசியம்ட்டு சூப்பர் ஐடியா குத்துருக்க செல்லம். அட கிறுக்கு பயப்புல, என்ன சொல்லிட்டு போறா இவன்? வைத்தியரையா, என்ன இப்படி உட்காந்துட்டீங்க? வைத்தியம் பார்க்க எங்கேயும் போலியா? நான் போறது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும்? நான் டவுனுக்கு போறேன். 500 ரூபா நோட்டா இருக்கு. பஸ்ல கொடுத்தா கண்டக்டர் சில்லறை இல்லைன்னு, அதனால உங்ககிட்ட சில்லறை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் இருக்கிற இருப்புல போயா அந்த பக்கம். சில்லறை வேணுமா? சில்லறை என்ன வைத்தியரையா இப்படி சொல்றீங்க? அண்ணங்கிட்ட இருக்கும், கொடுங்க, நான் சில்லறை வாங்கிட்டு வரேன். இந்தம்மா. அண்ணன், பக்கத்து வீட்டு பெரியவருக்கு 500 ரூபாய்க்கு சில்லறை வேணுமா? உன்கிட்ட இருந்தா குடுக்கறியா? இருக்குமா, கொடுக்குறேன்.
இந்தம்மா. பரவாயில்லையே, நோட்டை தடவி பார்த்து 200 ரூபான்னு சொல்றியே. பார்வை இருக்கும்போதே ஏமாத்துறாங்க. கண்ணு தெரியலனா ஜாக்கிரதையா தானே இருக்கணும். இந்தானே. இந்தாங்க. வரங்க ஐயா. வாங்க விக்ரமன் சார். என்ன வைத்தியர, எப்போது ஏதாவது மருந்து கிருந்துன்னு தயாரிச்சுட்டு பரபரப்பா இருப்பீங்க, இன்னைக்கு டல்லா உட்காந்துருக்கீங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இப்படி ஒரு நாளும் நான் உட்கார்ந்ததில்லை. நான் என்ன பாவம் பண்ணினேனோ, சித்தர் சாமியே என்னை இப்படி உட்கார வச்சுட்டாங்க. என்னை வனத்துக்குள்ள போக முடியாம பண்ணிட்டாங்களே. சித்தர்கள் போட்ட கட்டை விளக்காம நான் யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். அடக்கடவுள, என்ன இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க? அப்ப இந்த ஊர் ஜனங்களுக்கு யார்தான் வைத்தியம் பார்க்கறது?